ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஞ்சாயத்து செக்ரட்டரியோட இன்டர்வியூ போஸ்ட்போன் ஆயிருக்கு. அப்புறம் மெரிட் லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதை பற்றின நிறைய கமெண்ட்ஸ் இல்லை நிறைய டவுட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். இது எல்லாமே என்னோட யூடியூப் கமெண்ட் மட்டும் என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய விஷயம் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ. உங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் வந்து இங்கே ஆன்சர் பண்ண போகிறேன். நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் அதே மாதிரி ஏன் இன்டர்வியூ போஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ரீசனுமே பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இன்டர்வியூ போஸ்ட் ஆயிருக்கு, ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னே ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இன்ஸ்டால. ஸோ மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இப்போ ஃப்ரைடே வந்து இன்டர்வியூன்னு ஹால் டிக்கெட் நிறைய பேருக்கு வந்து எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டீங்க. பட் ஒரு சில பேருக்கு வந்து ஃப்ரைடே இன்டர்வியூக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு மெசேஜ் வந்துருந்துச்சு. ஆனால் அவங்க வெப்சைட்டில் செக் பண்ணுறப்ப ஸ்டில் நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் தான் வந்துச்சு. ஸோ வெப்சைட் இஷ்யூ நிறைய இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேண்டிடேட்டே பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் அப்படி செலக்ட் ஆயிருக்காங்க. அப்புறம் மெரிட் லிஸ்ட்டில் நிறைய கன்ஃபியூஷன், நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, நிறைய பேர் கேஸ் போட போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்ததுனால ஸோ ஃபஸ்ட்டு மெரிட் லிஸ்ட்டை விட்டுறலாம். மெரிட் லிஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாங்கிறது ஒன்று. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏஆர்னால டிலே தான். ஸோ எஸ்ஏஆர் வந்து 12ஆம் தேதி வந்து நமக்கு எக்ஸாம். ஸோ எஸ்ஏஆர் வந்து 11ஆம் தேதிங்கிற மாதிரி தான் அந்த ப்ராசஸ் எல்லாமே ஓரளவுக்கு அவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரே டயத்துல நெறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர் சூசைடுமே பண்ணிக்கிட்டாங்க அந்த எஸ்ஏஆர் ப்ரெஷர்ல. ஸோ இன்னும் நெறைய விஷயம் டம்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் டிலே பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் இப்போ என்னென்னு எல்லாருமே பார்த்துட்டீங்க. ஸோ உங்களோட காம்படிட்டர் யாருங்கிற வீடியோ எப்படி பார்க்கணும்னு நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ இதில மெயினான விஷயம் என்னன்னா, உங்களோட காம்படிட்டர்ல உங்களோட அந்த 5 பேர்ல நெறைய பேர் உங்களோட ஏஜ் அதிகமா இருப்பாங்க, ஏஜ் கம்மியாவும் இருப்பாங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் அதிக ஏஜ் இருக்கிறவங்களுக்கு தானா அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த மார்க் பார்த்தீங்கனாலே 85% தான் உங்க 10த் மார்க் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. பேலன்ஸ் இருக்க 15 மார்க் நீங்க வந்து இன்டர்வியூல நீங்க போய் எழுத போறீங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் ஆயிருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ அந்த 15 மார்க் இன்டர்வியூ 15% இன்டர்வியூ பிளஸ் அந்த 85% வந்து 10த் மார்க் 2யும் ஆட் பண்ணி ஒரே மார்க் நீங்களும் இன்னொருத்தவங்களும் வந்தீங்கன்னா, அவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? ஒரே பிரியாரிட்டி ஒரே கேட்டகரியில தான் 5 பேர் காம்படிஷனும் இருக்கும். ஸோ ஒரே மார்க் வரப்ப யாருக்கு ஏஜ் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் ஆப்வியஸ்லி குடுப்பாங்க. ஏன்னா, நீங்க அடுத்தடுத்த வாட்டி நீங்க இதே ப்ராசஸ் அட்டெண்ட் பண்ணி இன்டர்வியூல நெக்ஸ்ட் போலாம். பட் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இப்ப 32 வயசு அந்த மாரி இருக்கப்பலாம் யாருக்கு அதிகமான ஏஜ் இருக்கோ அவங்களுக்கு தான் கண்டிப்பா வேல போகும். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டேன்னு வந்துட்டு, இப்ப இன்டர்வியூ கால் லெட்டருமே எனக்கு வந்துட்டு, பட் இப்ப இந்த ரேங்க் லிஸ்ட்ல போய் தேடி பார்த்தா எனக்கு வரல. ஏன்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஒரே ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்ண விரும்புறேன். ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் இப்ப 2 நாள்ல கண்டிப்பா எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஸ்டில் உங்களால ரேங்க் லிஸ்ட்ல கண்டுபிடிக்க முடியல. ஏதாச்சும் இஷ்யூ இருக்கா? நான் செலக்ட் ஆயிருக்கேனா இல்லையா? இந்த டவுட் எல்லாமே விட்டுருங்க. உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு கால் லெட்டரே டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சுருங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் தேடி கண்டுபிடிக்கிற அந்த ப்ராசஸ்க்குள்ளயே வேண்டாம். ஏன்னா, அது ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கு நெறைய பேருக்கு. ஸ்டில் நெறைய பேர் வந்து மெசேஜ் பண்றாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லிட்டேன். அந்த எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு. பட் ஸ்டில் கன்ஃப்யூஷனா இருந்துச்சுன்னா, நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம். கால் லெட்டர் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு செலக்டட்ன்னு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னாலும், நீங்க செலக்டட் தான். கண்டிப்பா போய் இன்டர்வியூ பிரிப்பேர் பண்ணிட்டு போய் எழுதுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 500க்கு 500ன்னு போட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல. தமிழ்நாட்டுல முதல்ல 500 மார்க் போடுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூஷன். ஒரே ஒரு பொண்ணு தான் இப்போ ரீசென்ட் டயத்துல எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ரீசென்ட் டைம் ஒரு 2, 3 வருஷமா தான் 500, 500 மார்க்லாம் வந்து பார்க்கவே முடியுது. அதுக்கு முன்னாடிலாம் 440 எடுக்கிறது, 460 எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மார்க்கே இருக்கும். ஸோ இந்த மாரி 500, 500ன்னு போட்டு அது இதுக்கு தான் வந்து மெயினா சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனே இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா அந்த ப்ராசஸ் நீங்க இன்டர்வியூ அன்னைக்கு போறப்போ உங்க டாக்குமெண்ட் 500க்கு 500 எடுத்திருக்கீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா உங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பத்தி நம்ம கன்ஃப்யூஸ் ஆக தேவையில்ல. ஸோ அடுத்தது என்ன போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நெக்ஸ்ட் 2 கமாண்ட்மே சிமிலர் தான். ஒருத்தங்க எம்பிசி, இன்னொருத்தவங்க பிசி. ஸோ 2 பேருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பிசில வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் அந்த பிரியாரிட்டி லிஸ்ட் வந்து எம்பிசில வரல. அவங்க ஜெனரல் கேட்டகரிக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜெனரல் கேட்டகரில அவங்க போட்டியிடுறாங்க இல்லையா? ஸோ அவங்க ஜெனரல் கேட்டகரியில யார் வருவாங்கன்னா, நெறைய மார்க் எடுத்தவங்க தான் வருவாங்க. ஸோ அந்த நெறைய மார்க் எடுத்தவங்களோட என்னோட காம்பீட் பண்ணி, ஒரு வேளை வேற யாருக்காவது ஜாப் போயிட்டுனா, திரும்பி என் மார்க் அதே மார்க்க இன்டர்வியூ மார்க்க எம்பிசி கேட்டகரியில திரும்பி கொண்டு போய் வச்சு, எம்பிசில எனக்கு வேலை குடுப்பாங்களாங்கிற மாரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேளை ஜெனரல்ல நான் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டேன்னா, எம்பிசில வேலை கிடைச்சிருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்காது. ஸோ நீங்க எந்த லிஸ்ட் அந்த
லிஸ்ட்டே எதுக்கு குடுத்துருக்காங்கன்னா, நான் ஒரு ஜாப்க்கு 5 பேர். ஸோ அந்த 5 பேர்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான். இப்ப 2 ஜாப்னா 10 பேர் இருப்பீங்க. அந்த 10 பேர்ல யார் 2 பேர் நல்லா பண்றாங்களோ அவங்க 2 பேருக்கு மீதி எல்லாருமே ரிஜெக்டட் தான். ஸோ ஜெனரல்ல நான் ஏன் வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் முன்னாடியே குடுத்துட்டேன். உங்களோட மார்க் மட்டும் தான் ஜெனரல்ல வரதுக்கு நீங்க ரீசன். ஸோ உங்களால இத எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லா இடத்துலயுமே இதான் ப்ரொசீஜர். ஸோ யாரு கட் ஆஃப் மார்க் ஜெனரலோட கட் ஆஃப் மார்க்கோட யார் யாரெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்க எல்லாருமே ஜெனரல்ல கம்பல்சரி போயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் கோட்டா தான் ஃபுல் ஆகும். அதுக்கப்புறம் தான் பிசி, எம்பிசி எல்லாமே வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே தான் பிசில செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாரி 15 வேக்கன்சி பிசில இருக்காம். ஒருவேள அந்த 15 வேக்கன்சி ஜெனரல்ல 15 வேக்கன்சி இருக்கு. ஸோ அந்த 15 வேக்கன்சில செலக்ட் ஆகலன்னா, திரும்பி என்ன வந்து பிசி கோட்டால கொண்டு போய் கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாஹ் நெறைய பேர் இந்த டவுட் என்ட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. இவரு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எம்பிசி கேட்டகரி. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்பிசில ஜெனரல் அந்த மாரி எம்பிசில அந்த ஆப்ஷனே இல்ல. எம்பிசில 2டே 2 ஆப்ஷன் தான் இருக்கு. நான் இது வேற கம்பெனிலயுமே பார்த்தேன். ஒண்ணு அப்பா, அம்மா இல்லாதவங்களுக்கு கோவிடு. ஸோ இன்னொன்னு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு. ஸோ இவங்க எம்பிசின்னு குடுத்து அதுல எந்த ஆப்ஷனுமே வரலங்கிறப்ப, இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேற சான்ஸ் இல்லாம இந்த 2 கேட்டகரில ஏதாச்சும் ஒண்ணு செலக்ட் பண்ணிட்டுங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கேட்டகரி பிரிப்பாங்க இல்லையா? ஸோ அதுல வேக்கன்சி எது எது இருக்கோ அதுக்கான போஸ்டிங் மட்டும் தான் போடுவாங்க. நீங்க ஒரு வேளை எம்பிசில உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரி இல்ல பிஎஸ்டிஎம் கேட்டகரி இல்ல அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். நீங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? எம்பிசியே சூஸ் பண்ணியிருக்க முடியாது. நீங்க ஜெனரல் தான் போய் சூஸ் பண்ணி இருந்திருக்கணும். பட் அப்போ தெரியாம நெறைய பேர் அந்த மாரி இப்ப சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஒருவேளை இப்போ வந்து இந்த மாரி கேட்டகரி இப்ப ஸ்க்ரீன்ல தெரியிறது, இல்ல அப்பா, அம்மா அந்த கோவிட் அந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ல ஏதாச்சும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ மாத்த முடியுமான்னு கேட்டா, இப்ப கண்டிப்பா மாத்த முடியாது. நீங்க என்ன செலக்ட் பண்ணீங்களோ அதுதான். ஸோ இந்த மாரியான இப்போ கோவிட்ல இறந்துட்டாங்களா, அந்த மாரியானதுக்கு ஃபேக் டாக்குமெண்ட் எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. பட் ஒருவேளை நீங்க பிஎஸ்டிஎம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உண்மையிலேயே தமிழ் மீடியம்னா, ஸோ இப்போ வந்து டேட் வந்து டிலே ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க போய் இப்போ ப்ரௌசிங் சென்டர்ல பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி கண்டிப்பா இப்ப வாங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் இல்ல. பட் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன்ல தான் மிஸ்டேக்கா செலக்ட் பண்ணியிருக்கேன்னு போட்டுருக்காங்க. ஸோ மிஸ்டேக்கா செலக்ட் பண்ண எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான். கண்டிப்பா இப்போ உங்களால போய் அந்த மிஸ்டேக்க மாத்த முடியாது. நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த ப்ராசஸ் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னா, அந்த செலக்ட் பண்ணத நம்மளால ஏதாச்சும் டாக்குமெண்ட் நம்ம கலெக்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ண முடியுமாங்கிறத தான் பார்க்கணும். ஸோ ஒருவேளை உண்மையிலேயே தமிழ் மீடியமா இருந்தா நான் திரும்பி சொல்றேன். ஒரு தடவ ட்ரை பண்ணி போய் ப்ரௌசிங் சென்டர்ல கேட்டு பிஎஸ்டிஎம்க்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா கன்ஃபார்மா நெக்ஸ்ட் இன்டர்வியூ எப்பங்கிறது அஃபிஷியல் வெப்சைட்ல இன்னும் வரல. மேபி உங்க யாருக்காச்சும் மெசேஜ், டெக்ஸ்ட் வந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்ல வராத வரைக்கும் நீங்க ஒரு ட்ரை பண்ணலாம். பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா, இப்ப ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் டூ 8 10 இல்ல 6த்லேருந்து 10 ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்டர்காஸ்ட் மேரேஜ்க்கு ஜாப் கிடைக்குமாங்கிறது, நான் முன்னாடியே சொன்ன மாரி ஒவ்வொரு கேட்டகரியிலுமே இன்டர்காஸ்ட் ஒரு விதமான பிரியாரிட்டி லிஸ்ட் இருக்கும். இப்ப பிசில ஒரு பிரியாரிட்டி லிஸ்ட் அந்த மாரி. ஸோ இன்டர்காஸ்ட் மேரேஜ்க்குமே ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல பிரியாரிட்டி இருந்திருக்கு. ஒரு வேள நீங்க அத குடுத்திருந்தீங்கன்னா, அந்த பிரியாரிட்டில உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ நெறைய பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் இப்ப தான் படிச்சுட்டு இருக்கேன். யுஜி, பிஜி படிக்கிறேன். என் 10த் மார்க் வந்து என்னோட காலேஜ்ல இருக்கு. ஸோ என்ட்ட கேட்டா இப்ப குடுக்க மாட்றாங்க. என்ன பண்றது? கலர் ஃபோட்டோ எடுத்துட்டு போலாமான்னு. ஸோ இதுக்கான பெஸ்ட் ரீசன் என்னன்னா, இது மெயினானது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் கொண்டு வராங்க. ஸோ ஒரு வேள நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த வேலைக்கு செலக்ட் ஆயிட்டீங்க. ஸோ டிலே ஆயி இப்போ நீங்க படிச்சு முடிச்ச அப்புறம் வந்தா ரொம்ப சந்தோஷம். டிலே ஆகாம இப்பயே வந்து இப்ப டிசம்பர், ஜான்வரிலயே வந்து நீங்க டக்குன்னு உங்கள உடனே ஜாயின் பண்ண சொன்னா, அப்ப அந்த படிக்கிற விஷயம் என்ன ஆகும்? அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட்டு யோசிக்கணும். அத டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு இங்க வருவீங்களா? ஸோ இந்த மாரி விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போய் 10த் சர்டிஃபிகேட் இந்த மாரி நான் ஜாப்க்கு கவர்ன்மென்ட் ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லயுமே குடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரிஜினல் கொண்டு போங்க. ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஒரிஜினல வச்சு தான் மெஜாரிட்டியா பண்ணுவாங்க. ஸோ ஒரு வேள கிடைக்கவே இல்லங்கிற சான்ஸ்க்கு ஜெராக்ஸ் கொண்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு வேற வழி கிடையாது. கால் லெட்டர் வந்து நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா, கால் லெட்டர் வந்து ஆன்லைன்ல வருமா? போஸ்ட்ல வருமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பஞ்சாயத்து செக்ரட்டரியோட மேஜாரிட்டி ஆஃப் த ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன் தான். நீங்க பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட்டா இருக்கட்டும், இப்ப செலக்ஷன் லிஸ்ட்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆன்லைன். ஆன்லைன்ல வரது தான் கால் லெட்டர். அத அப்படியே டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போங்க. ஸோ விவோ அசிஸ்டன்ட்க்கு தான் போஸ்ட்டு. ஸோ போஸ்ட்ல வந்து அதில நெறைய ஃப்ராட் பண்ணுவாங்க. ஸோ மணி பேஸ்டு நெறையா இருக்குங்கிறதுனால தான் ஆன்லைன்லேயே கொண்டு வந்தாங்க. நீங்களே நெனச்சு பாருங்க, ஒரு வேள இந்த லிஸ்ட் எல்லாமே உங்க தாலுக்கா இல்ல பிடிஓ தான் நம்ம பஞ்சாயத்துக்கு மெயினா. ஸோ பிடிஓ தலைமையில நடக்கும். பிடிஓ தான் வந்து எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாருன்னு சொன்னா, பிடிஓக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு காசு வாங்கிட்டு வேலை போட்டு குடுக்க கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாரி கன்ஃப்யூஷன் எதுவுமே வரக்கூடாதுன்னு தான் இப்ப ஆன்லைன்ல இந்த பிரியாரிட்டி லிஸ்ட்லாம் கொண்டு வந்து, ஸோ மார்க் எது டாப் மார்க் அதெல்லாம் செக் பண்ணி, இப்போ இந்த ப்ராசஸே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஆன்லைன்ல இருக்கிறது தான் உங்களோட கால் லெட்டர். அத டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க போலாம். ஸோ இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா,
ஒரு கேட்டகரி கன்சிடர் நீங்க ஒரு பிசில இருக்கீங்க. பிசில ஒரு கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்கீங்க. 5 பேர் ஒரு வேலைக்கு. அந்த 5 பேர்ல ஒருத்தர் வந்து டிசேபிள்டா இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில, அவருக்கு அந்த 5 பேர்லயே அவருக்கு ஏதாச்சும் பிரியாரிட்டி குடுத்து அவர செலக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அது நடக்க வாய்ப்பில்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப்க்கு 5 பேருங்கிறதே பிரியாரிட்டி பொறுத்து தான். அந்த டிசேபிளா இருக்கவங்க டிசேபிள்டுக்கு ஜாப்க்குன்னு தனியா இருக்கும் பார்த்தீங்களா? அதுல தான் போய் செலக்ட் ஆக முடியும். அது இல்லாம இப்ப ஜெனரல்லயே இப்ப நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் எஸ்சிலேருந்து ஜெனரல்ல செலக்ட் ஆயிட்டேன். ஸோ ஜெனரல்ல எஸ்சிக்கு பிரெஃபரன்ஸ் இருக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. ஜெனரல்ல 5 பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க பாருங்க. அந்த 5 பேருக்குமே ஒரே மாரி கொஸ்டின்ஸ், ஒரே மாரி ப்ராசஸ் தான். 5 பேர்ல யாரு நல்லா இன்டர்வியூல பெர்ஃபார்ம் பண்றீங்களோ, அவங்களுக்கு வேலை அவ்வளதான். அதுல பிரியாரிட்டி லிஸ்ட் கண்டிப்பா கிடையாது. ஸோ இன்னொருத்தவங்க என்ன பார்த்தீங்கன்னா யாஹ்! நெறைய பேர் என்ன கேட்டுட்டே வரீங்கன்னா, எனக்கு கன்ஃபார்மா கிடைக்க வேலை இருக்கான்னு. ஸோ இந்த கமெண்ட் படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க பிசிஎம்ல போட்டு 2வதா இருக்காங்க அந்த லிஸ்ட் 5 பேர்ல. ஸோ எனக்கு கண்டிப்பா கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நான் இத ஏன் கடைசியா போட்டேன்னு சொல்லிர்றேன். ஸோ அதுக்கு கீழயே ஒரு இது பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு Instagramல வந்தது தான். ஒரு நேம் போட்டு அந்த பெர்சன் வந்து ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில 9 டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. 1 இல்ல, 2 இல்ல. நான் 3 டிஸ்ட்ரிக்ட்லன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கூட கீழ கேட்டாங்க. "உங்க அப்ளை பண்ணிட்டு போறாங்க. இது ஏன் ஒரு இஷ்யூவா பேசுறீங்க?" அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னோட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிர்றேன். 9 டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் இருந்தா மீதி 8 டிஸ்ட்ரிக்ட்ல அந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு வேற 8 பேர் செலக்ட் ஆயிருக்க வேண்டியது. ஆனா இவர் ஒருத்தர் வந்து 8 பேரோட ஜாபுமே இவரு சேர்த்து 8 பேரோட இன்டர்வியூ ப்ராசஸ்மே இவரு சேர்த்து எடுத்து 9 பேருக்கா இருக்கு. ஸோ இதுல இன்னொரு விஷயம் மெயினா நீங்க என்ன பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்க்கணும்னா, ஒரே ஆளால ஒரே டேட்ல 9 டிஸ்ட்ரிக்ட்க்கும் போ முடியாது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் போவாங்க. ஸோ இப்ப நான் செலக்ட் வந்து 2வதா இருக்கேன். நான் கண்டிப்பா வேலை கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? ஒரு வேளை இந்த பெர்சன் வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட்டா இருந்தாங்க. இந்த மாரி பெர்சன்ஸ் ஒரு 2, 3 டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட்டா இருந்தாங்கன்னா, உங்க டிஸ்ட்ரிக்ட்க்கு அவங்க வராம கூட இருக்கலாம். அதனால உங்களுக்கு ஹை பிரியாரிட்டி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 5 பேர் செலக்ட் ஆயிருக்குங்க பார்த்தீங்களா? நான் கடைசியா இருக்கேன். நான் எனக்கு எப்படி வேலை கிடைக்கும்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கன்சிடர் இந்த மாரி வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு வராம நெறைய பேர் இருப்பாங்க. சர்டிஃபிகேஷன் இந்த மாரி ராங்கா செலக்ட் பண்ணி நெறைய பேர் வராம இருப்பாங்க. மார்க் தப்பா போட்டு நெறைய பேர் வந்தும் ரிஜெக்ட் ஆவாங்க. ஸோ ரிஜெக்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஒரு வேளை நீங்க ஒழுங்கா ப்ரூஃப் எதுவும் ப்ரொவைட் பண்ணலன்னா, மேபி உங்கள ரிஜெக்ட் பண்ணலாம். அதுக்காக நீங்க போக வேணாம்னு சொல்லல. கண்டிப்பா போய் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி உங்கள ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்டர்வியூ ப்ராசஸே இல்லாம கூட உங்களுக்கு வேலை கிடைக்க நெறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? 5வது இடத்துல இருக்கவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 4 பேர் ஏதோ ஒரு ரீசன்னால ரிஜெக்ட் ஆயிட்டாங்கன்னா, 5வது இருக்க சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்றேன். ஸோ அதனால இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பா யாரும் வந்து நான் போலாமா? வேண்டாமா? எனக்கு ஜாப் கிடைக்குமா? அந்த சந்தேகம் எதுவுமே இல்லாம ஒழுங்கா பிரிப்பேர் பண்ணிட்டு நல்லா போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னொருத்தவங்க என்னன்னா, இது ஒரு பெரிய கமெண்ட் கேட்டிருந்தாங்க. யாஹ்! இதுவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் கப்பிள்ஸு. ஸோ அதில தான் போட்டு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 டிஸ்ட்ரிக்ட்லயுமே அப்ளை பண்ணியிருக்கு. ஸோ ஓன் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தானே அப்ளை பண்ண முடியும் ப்ரோ. அது எப்படி 2 டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண முடியும்? ஸோ 2 டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணியிருந்தாலும், ஓன் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களுக்கு தானே ஜாப் வந்து கன்ஃபார்ம் செலக்ஷன் லிஸ்ட்லயே அவங்க வந்திருக்க முடியும். ஏன் எப்படி 2 டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்தாங்க? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல நெறைய இஷ்யூ இருக்குது. ஸோ மேபி இதனால கூட அவங்க போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா இத செக் பண்ணிட்டு இப்ப 2 பேர் இருக்காங்கன்னா, எக்ஸாம் கேன்சல் பண்றதுக்குலாம் நெறைய சான்ஸ் இல்ல. முதல்ல பயப்படாதீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சா போதுன்னு மட்டும் யோசிக்க வேண்டாம். ஸோ எக்ஸாம் கேன்சல் பண்றதுக்கு சான்ஸ் இல்ல. பட் ஸ்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்றப்போ, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அந்த நேம் ரிமூவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது மேபி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பா அதுக்கான இது பண்ணிட்டு, ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க கேன்சல் பண்றாங்க அப்டின்னா, 6வதா இருக்கு. இப்போ 5 பேர் இருக்கீங்க. 6வதா ஒரு ஆள் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த 6வதா இருக்கிறவங்களுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கு. முதல்ல ஓன் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணுன்னு குடுத்துருக்காங்க. 9 டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்றது, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல போய் அப்ளை பண்றது, அதெல்லாம் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஸோ மேபி இது தெரிஞ்சிருந்தா எல்லாருமே வந்து இருக்கிற 37 டிஸ்ட்ரிக்ட்க்குமே ஒரு ₹100 போட்டு போனா போதுன்னு அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது கடைசி கொஸ்டின். யாஹ்! இது வந்து என்ன அவரு மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்ண எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10த் மார்க் ஷீட் அத பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு பிரியாரிட்டி லிஸ்ட் வந்திருக்கும். பேலன்ஸ் டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷனுக்கு கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்ட்லி கரெக்ட்டு. ஸோ பிஎஸ்டிஎம் வேற என்ன அப்ளை பண்ணியிருந்தாலும், என்ன கேட்டகரியா இருந்தாலும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஏன் இன்டர்வியூ அன்னைக்கு பண்றாங்கன்னா, ஸோ நீங்க குடுத்திருக்க டாக்குமெண்ட் இங்க கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஒருவேளை பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அவங்க கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. உங்கள்ட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கரெக்ட்டான வேலிடிட்டியோட இருந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு இன்டர்வியூ செலக்ட் பண்ணுவாங்க. இல்லன்னா நீங்க ரிஜெக்டட் தான். ஏன்னா இதுல வேற சான்ஸ் கிடையாது. நீங்க
ஒருவேளை இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து பிஎஸ்டிஎம்ல குடுத்துருக்கலாம். பிஎஸ்டிஎம்மே இல்லாம பிஎஸ்டிஎம்ல குடுத்துட்டு, ஆனா அவங்க ஜெனரல் கேட்டகரில போய் செலக்ட் ஆயிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா நான் எப்படியும் ஜெனரல்ல தானே செலக்ட் ஆயிருக்கேன். என்ட்ட பிஎஸ்டிஎம் இல்லன்னா கூட என்னன்னு நீங்க கொஸ்டின் பண்ணலாம். பட் நீங்க நீங்க பிஎஸ்டிஎம் இல்லாம பிஎஸ்டிஎம் குடுத்து, ஸோ பிஎஸ்டிஎம்லயே செலக்ட் ஆகி இருந்தீங்க, அந்த கேட்டகரியில செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா கண்டிப்பா அந்த சர்டிஃபிகேட் குடுத்தா மட்டும் தான், ஏன்னா நீங்க அந்த கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்கீங்கிறப்ப, அதுக்கு ப்ரூஃப் கரெக்ட்டா குடுத்தா மட்டும் தான், உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்துட்டு போவாங்க. இல்லன்னா கண்டிப்பா உங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. வேற சான்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஜெனரல்ல செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஜெனரல்ல செலக்ட் ஆகலங்கிற பட்சத்தில, நீங்க இந்த மாரி ப்ரூஃப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறது தான் பெட்டர். ஸோ வேற வேலையும் கிடையாது. ஸோ மீதி சர்டிஃபிகேட் அதே மாரி 10த் மார்க் ஷீட் நெறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. கம்யூனிட்டி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்க அப்லோட் பண்ணதும், நீங்க அந்த சர்டிஃபிகேட் நம்பர் ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருப்பீங்களா, அதுவும் நீங்க கொண்டு வர சர்டிஃபிகேட்டும் கரெக்ட்டா இருக்காங்கிறத கண்டிப்பா செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் 10த் மார்க் ஷீட்லாம் அந்த நம்பர் ஒண்ணு டைப் பண்ண சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் மோஸ்ட்லி சேம் ப்ராசஸா தான் இருக்கும். ஸோ அதுவும் நீங்க கொண்டு வர டாக்குமெண்ட் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, ஒரு வேள 2ம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப். இல்லன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நான் இதனால தான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். 5வதா இருக்கவங்களுக்கு கூட மொத 4 பேர் ஏதோ டாக்குமெண்ட் இஷ்யூ அது இதுன்னு ரிஜெக்ட் ஆனா கூட உங்களுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் எனக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். ஒரு வேள ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா, நான் இந்த மாரி ஒரு வீடியோவா எடுத்து சிமிலர் கொஸ்டின்ஸ் நெறைய பேர் கேட்கிறப்ப இந்த மாரி வீடியோவ எடுத்து போட்டுர்றேன். ஸோ வேற என்ன வேணும்? நெக்ஸ்ட் இன்டர்வியூ பேஸ்டு வேற ஏதாச்சும் வேணுமா? ஸோ வேற என்ன டாக்குமெண்ட் வேணுங்கிறத கேளுங்க. கண்டிப்பா சொல்றேன். அதே மாரி இன்டர்வியூ போஸ்ட்போன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அஃபிஷியல் டேட் இப்போ வரைக்கும் நான் வெப்சைட்ல செக் பண்ண வரைக்கும் வரல இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு. ஸோ மேபி நெக்ஸ்ட் எப்போ வருதோ நான் கண்டிப்பா சொல்றேன். எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். பாய்.